என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 25ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தூதன் அடித்தான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 12:18 முதல் 28 வசனங்கள் முடிய. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 12:24. இன்றைய பகுதி நம் முன் ஒரு கோரமான காட்சியை முன்வைக்கிறது. ஏரோது என்பவன் ரோம பேரரசர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு அதிபதி. அவன் தீரு சீதோன் பட்டணத்தார் பேரில் மிகவும் கோபமாயிருந்தான். அவர்கள் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் வழங்குவது ஏரோதின் கையில் இருந்ததால் எப்படியாவது அவன் கோபத்தை மாற்றி அவனை சமாதானப்படுத்த முயன்றனர். ஒரு நாள் ஏரோது அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். உடனே அம்மக்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். மனிதர்களை தெய்வமாக்கும் போக்கு இன்று கூட நம் மக்களிடம் உண்டு. நடிகர் நடிகையர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடுகிறார்களே. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன், ஏசாயா 48:11 என்று சொல்பவராயிற்றே. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பவராயிற்றே, யாக்கோபு 4:6. எனவே தூதன் அடிக்க ஏரோது இழிவான நிலையில் இறந்து போகிறான். தேவ பயம் இல்லாமல் அவர் காரியங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு இது பாடம் போதிக்கிறது. ஏரோது இப்படி புழுத்து இறந்ததை சொல்லிவிட்டு அடுத்த வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று நற்செய்தி நாடெங்கும் பரவியதை சூட்சமாக சொல்லுகிறது. பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் நடந்த நிகழ்ச்சியை தான் இன்று வாசித்தோம். பேதுரு தன் நிருபத்திலே இதை மனதில் கொண்டவர் போல 1 பேதுரு 1:23-24 வசனத்தில் இப்படி சொல்கிறார்: என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நற்செய்தி வசனங்களை வாசித்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இந்த வரிகள் ஏரோதின் இறுதி நிலையை சொல்வது போல் இருக்கிறதல்லவா? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நற்செய்தியாய் வசனங்களை உலகமெங்கும் சொல்ல அது பரப்பப்பட்டு வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு ஒப்பாக வேண்டுமென்று நினைத்த லூசிபர், ஆதாம் ஏவாள் கதைகளை நாம் மறக்கவே கூடாது. தேவனுக்கு ஒப்பாக வேண்டும் என்று நினைத்த லூசிபர், ஆதாம் ஏவாள் கதைகளை நாம் மறக்கவே கூடாது. ஜெபம். தேவனே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீர் நிகரே இல்லாத சர்வேசர். உம் பாதம் பணிகிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.